கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று 1 கொரிந்தியர் 14 தியானிக்கின்றோம். இந்த அதிகாரத்தினுடைய முதலாவது ஆரம்பிக்கின்ற பொழுது பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், நீங்கள் தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் கேட்பான், பிரதான கட்டளை எது அப்படின்னு கேட்பான். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, தேவனை நீங்கள் நேசியுங்கள், முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நேசியுங்கள், மற்றவனை உங்களை நீங்கள் நேசிப்பது போல நேசியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே தான் பவுல் அப்போஸ்தலர் இங்கு சபையை நடத்துவதை குறித்து பேசுகின்ற பொழுது, சபையில் உள்ள வரங்களை குறித்து பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றார், அந்நிய பாஷையில பேசுவது தன்னைத்தான் நேசிப்பது. என்னையே நான் பக்தி விருத்திக்காக நான் பேசுவது அந்நிய பாஷை. ஆனால் சபை கூடி வந்திருக்கின்ற பொழுது மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக பேசுவது, மற்றவர்களை அன்பு செய்வது, அதுதான் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறித்து பேசுவது மட்டுமல்ல, அதுவும் இருந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருந்திருக்குது. ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றது, தீர்க்க தரிசனம் என்பது மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக, ஆறுதலுக்காக பேசுவது. அப்ப இப்படிப்பட்டதான அந்த வரத்தை நாம் தேவனிடத்திலே, இது ஒரு வரமாக இருக்கிறது, அதனை நாம் தேவனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம சபை கூடி வந்திருக்கின்ற பொழுது, நாம் மற்றவர்களை நேசிக்கின்ற பொழுது, நாம் அவர்கள் பக்தி விருத்திக்காக, அவர்கள் எல்லாம் தேவனுக்குள்ளாக வளரணும், தேவனுடைய வார்த்தையில வளரணும், தேவனுடைய ஆவிக்குள்ளாக வளரணும், தேவனுடைய கனி கொடுப்பதில் வளரணும், அதற்காக நாம் பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான வரத்தை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை பவுல் அப்போஸ்தலர் இங்கே சொல்லுகின்றார். அப்புறம் இது எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு கடைசியில் முடிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், சகலமும் சபையில எது நடந்தாலும் நாம் கூடி வருகின்ற பொழுது, நாம் நண்பர்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம், சகோதரர்களாக வீட்டில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், பரவாயில்லை. ஆனால் நாம் சபையாக கூடி வருகின்ற பொழுது, இந்த சபையாக கூடி வருகின்ற பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது, அது ஒரு கட்டிடத்துல கூடி வருகிறதாக மட்டுமல்ல, வீட்டு ஜெப கூட்டமாக இருக்கலாம், இல்ல நாம வேற எங்கேயும் நாம் கூடி வருகிறதாக இருக்கலாம். எங்க நாம் சபையாக கூடி வந்தாலும் அங்கே சகலமும் நல் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பவுல் அப்போஸ்தலர் இங்கே சொல்லுகின்றார். அப்போ எது நடந்தாலும் சபையினுடைய சார்பாக, சபையினுடைய பெயரை வைத்து கூடி வந்து நாம் பேசுகின்ற பொழுது எதுவும் நல் ஒழுக்கமாக அது நடந்து கொள்ள வேண்டும். 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா 6 மணிக்கு ஆரம்பிச்சிடணும், 7 மணிக்கு ஆரம்பிக்க கூடாது. 8 மணிக்கு முடிச்சிடறோம்னு சொன்னா 8 மணிக்கு முடிக்கணும், 10 மணிக்கு முடிச்சிடக்கூடாது. ஏதோ பேசலாம், எவ்வளவு நாளும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதைத்தான் இங்க பவுல் சொல்லுகிறார், நாம் சபையாக கூடி வருகின்ற பொழுது நல் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அவர் சொல்லுகின்றார். அப்புறம் அதே மாதிரி யாரெல்லாம் பேசலாம், எப்படி பேசலாம், எல்லாம் நல் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் சபைக்குள்ளாக வருகின்ற பொழுது. அப்பொழுதுதான் மற்ற மக்கள் வருகின்ற பொழுது, சபை மக்கள் மட்டும் இல்ல, வெளியிருந்து வருகின்ற பொழுது அவர்கள் உணர்த்தப்படுவார்கள், பரிசுத்த ஆவியினாலே உணர்த்தப்படுவார்கள், சபைக்குள்ளாக அவர்களும் வருவார்கள். அதற்காக நாம் பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம், இந்த அதிகாரத்தை தியானிப்போம், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.